Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். நான் நிரந்தரமானவன் அழிவதில்லைன்னு சொல்லி சில வார்த்தைகளை பயன்படுத்திய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே காலப்போக்கில் கரைந்து போய்விட்டார்கள். சமகாலத்தில் இவ்வளவு பெரிய வருமானத்தை ஒருவன் விட்டு விட்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அதை தான் ஃபஸ்ட்டு மக்கள் பார்க்குறது. இனி விஜய்க்கு வந்திருக்கக்கூடிய ஈஸியான விஷயம் என்னன்னாக்கா, திமுக அதிமுக காசு கொடுத்து கூப்பிட்டு வர வேண்டிய வேலை இல்லாமல் இல்லை ஈஸியாக தன்னை நோக்கி வர வச்சிடறாரு. நீங்கள் எடுத்த சித்தாந்தம் வேறு, விஜயோடைய வருகைக்கு பின்னாடி உங்களுடைய கூடாரம் எந்த அளவுக்கு உடைகிறது, நீங்கள் பிஜேபியோடு போவது நல்லதா இல்லை ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு விஜயோடு போவது உங்களுக்கு நல்லதா? அன்புமணி பிஜேபியை நோக்கி நகர்றாரு, அதே இடத்துல முற்றுப்புள்ளி வைக்கிறார் ராமதாஸ் அவர்கள். நான் தான் தலைவர், உழைக்கிறவனை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அவனுக்கான சரியான அங்கீகாரத்தை நான் கொடுப்பேன், அவர்கள் தான் கட்சியை வழி நடத்தணும், நீங்கள் உங்களுடைய இஷ்டத்துக்கு சில வேலைகளை இங்கே செய்யாதீர்கள் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. உதயநிதி அழைத்தால் 2026 தேர்தலில் நிச்சயமாக அவருக்காக பிரச்சாரம் செய்வேன் என தெரிவித்திருக்கிறார் நடிகர் சந்தானம் அவர்கள். அரசியல் களத்துக்குள்ள வந்தீங்கன்னா நீங்கள் யாரை எதிர்த்து பேசுவீர்கள்? சந்தானம் உங்களுடைய கெரியரை முடிச்சுக்கிறதுக்கு நீங்கள் தயாராகிட்ட மாதிரி தான் எனக்கு தெரியும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்குங்க. சமீபத்தில் மும்பை நிறுவனம் நடத்திய ஒரு சர்வேல பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கு ஒரு அதிகமான என்ன சொல்றது நல்ல செல்வாக்கு கூடியிருக்கு தமிழ்நாட்டுல. அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு 2026 எலெக்ஷன்ல. அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையில் திமுக அணி கைப்பற்றும், அதன் பிறகு பாஜக அதிமுக அணி கைப்பற்றும், அதன் பிறகு நாம் தமிழர் அப்படிங்கிற மாதிரி வகைப்படுத்தி அந்த சர்வே வெளியிட்டு இருக்காங்க. இந்த சர்வே முடிவுகள் சொல்வது என்ன? இல்லை, நீங்கள் யதார்த்தமான கள நிலவரம் என்ன என்பதை நொடிக்கு நொடி மாறும். நீங்கள் நம்ம நல்லா யோசிச்சு பாருங்கள். நாங்கள் மட்டும்தான், அதாவது நான் நிரந்தரமானவன் அழிவதில்லைன்னு சொல்லி சில வார்த்தைகளை பயன்படுத்திய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே காலப்போக்கில் கரைந்து போய்விட்டார்கள். நீங்கள் என்னை கடலில் தூக்கி போடுங்கள், கட்டுமரமாக மிரப்பேன்னு சொன்ன வார்த்தையெல்லாம் நமக்கு யோசனை பண்ணுங்கள். அதன் மீது நீங்கள் ஏறி பயணம் செய்யலாம் அப்படின்னு சொன்ன வார்த்தையெல்லாம் இருக்குல்ல. அப்போது இந்த கட்டுமரம் நமக்கு தேவையான இப்போ யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டமும் சில நேரத்தில் இருக்கும். ஏன்னா நம்ம பயணம் பண்ண வேண்டியது எந்த பாதைன்னு முடிவு பண்ணாலும் நமக்கு அந்த கட்டுமரம் தேவையா தேவையில்லையான ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ அது போன ஒரு விஷயம் இருக்கும் பொழுது நம்ம எதை நோக்கி போகணுன்ற ஒரு சமூகத்தோடைய புரிதலோடு இருக்கணும். அப்போது இந்த மக்கள் அதிகமாக யாரை தேர்வு செய்கிறார்கள், அதற்கான மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது சமகாலத்தில் இவ்வளவு பெரிய வருமானத்தை ஒருவன் விட்டு விட்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அதை தான் ஃபஸ்ட்டு மக்கள் பார்க்குறது. இவ்வளோ பெரிய பணத்தை உங்களுக்கு கிடைக்கப்படக்கூடிய சாதாரணமாக ஒருத்தருக்கு 5 லட்சம் மாதம் கிடைக்கிறனால அந்த வேலையை விட்டு வரமாட்டாங்க. உங்களுக்கு 50 கோடி 100 கோடி 200 கோடி 300 கோடின்னு போய்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் சர்வசாதாரணமாக 200 250 கோடி கிடைக்கிறத விட்டுட்டு ஒரு நபர் வர்றாருன்னா எந்த நோக்கத்தின் அடிப்படையில் வருகிறார்? இப்போ மக்களுக்கு தொடர்ச்சியாக அந்த இன்னல்கள் இருக்கிறது. இதை சரி செய்யணுன்ற எண்ணம் நேற்று விஜய் அவர்களுக்கு வரல. 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் எல்லா பேட்டிகள்லையும் பதிவு செஞ்சுக்கிட்டே வந்தது தான், காலம் ஒரு நாள் என்னை கொண்டு நிப்பாட்டும், அன்றைக்கி நான் சரி செய்வேன், அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கி கொண்டே வருகிறேன். அப்போது ஒரு சரியான ஒரு ஆட்சி முறையை கொடுக்கணும்னு அவர் வந்ததும், இதை தாண்டி இந்த திமுக அதிமுக 2 கட்சிகளும் மாறி மாறி வாக்களித்த பின்பும் எவ்வளவு சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்களா அல்லது சமூகத்தையே இதுதான் மாற்றம் நம்ப வச்சுருக்காங்களான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் சமூகத்தில் இது சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த உதாரணத்துக்கு சொன்னால் கம்பங்களி கேப்பங்களி சாப்பிட்றதுலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நமக்கு சரி கிடையாது, சோறு சாப்பிட்றது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஒயிட் சுகர் தான் நல்லதுன்னு சொல்லி நம்ம நம்ப வச்சு சாப்பிட வச்சுட்டு இன்றைக்கி நான் சாப்பிட்றதுனால தான் அவனுக்கு சுகர் வந்துச்சு, இதை சாப்பிட்றதுனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சுன்றாங்கல்ல. அப்போ சமூகத்தில் நம்மளை நம்ப வைக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுபோல் இவர்கள் தான் நல்ல தலைவர்கள் நம்ப வச்சு இவர்கள் சமூகத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு காலத்தில் அந்த மாதிரி வாட்டர் கேனில் தண்ணி குடிச்சிருக்கோமா? ஆற்றுல போய் எடுப்போம், குளத்தில் போய் எடுப்போம், வீட்டில் குழாயில் பிடிப்பாங்க, இந்த மாதிரி தான் குடிச்சிக்கிட்டு பானைகளில் பிடிச்சி மண்பானைகளில் பிடிச்சி யூஸ் பண்ணிட்டு கிடந்தோம். பட் இது கேன்சரை உண்டாக்குது. பட் ஆனால் இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் எப்படி ட்ரெடிஷ்னல் ஒரு பெரிய பிஸ்னஸ் கிளாஸ் நடக்கிற இடத்துல எங்கேயாவது மண்பானையில் தண்ணி வச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சினிமா பிரபலங்கள் கலந்து கொள்வதும் அரசியல்வாதிகள் கலந்து கொள்ளக்கூடிய இடத்துல அவர்கள் தான் சார் நமக்கு முன்மாதிரியாக சில விஷயங்களை செய்து கொடுக்கணும். மண்பானைகளில் தண்ணீர் வச்சு குடிச்சிட்டு அவங்க முன்னாடி ஏதாவது ஒரு கோலா கம்பெனியோட ஒரு பிராண்ட் இருக்கும். இல்லை, டம்ளரில் தண்ணி வைக்கிறதே இப்போலாம் குறைச்சிட்டாங்க. இல்லை, முதல்ல அந்த இதே போயிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு நான் இந்த காப்பரில் குடிப்பாங்க தெரியுங்களா, அதெல்லாம் செம்பில் கொடுப்பாங்க. செம்பு, அந்த செம்புலாம் இப்போ நம்ம யாரும் கேட்கல, மண்பானையில் வச்சு நீ பழகிட்டு இருந்தே இப்போ செய்தியா? அப்போ அது நேச்சுரலாகவே ஃபில்ட்ரேஷன் பண்ணும் அந்த மண்பானை. அதில் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா வெட்டி வேர் போடுவாங்க.
இயற்கையாக குளிச்சு கொடுக்கறது பல நோய்கள் நிவாரணம், நரம்புக்கெல்லாம் வந்து சரி செய்யக்கூடியது. ஆனால் நம்ம பாட்டிலில் பிடிச்சி குடிக்கக்கூடிய தண்ணி நமக்கு கேன்சரை தான் உண்டாக்கும்ன்றது நமக்கு தெரியும். ஆனால் தவிர்க்கவே முடியாத சூழலில் நம்மளை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதை கேரி பண்ணி கொண்டு போய் குடிக்கிறது ஒரு ஸ்டைலு. சார் நம்ம இளநீ குடிச்சிக்கிட்டு இருந்தோம், மோர் நீங்கள் கடைக்கு கடை நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்பானில் மோர் வச்சு விற்றுக்கிட்டு இருந்த ஒரு காலம் இருந்துச்சு. நீங்கள் வெளியில் போங்களேன், 10 ரூபாய்க்கு மோர் எங்கேயாவது அந்த மாதிரி வச்சு விற்க நீங்கள் பார்க்குறீங்களா? சில பிராண்டுங்க அதையும் பிளாஸ்டிக் கவரில் பேக் பண்ணி தான் கொடுக்குறாங்க. மோர்ன்றது இல்லை. ஆனால் 10 ரூபாய்க்கு என்ன கிடைக்குது தெரியுங்களா? அங்கீகரிக்கப்படாத கூல்ட்ரிங்க்ஸ்ன்ற பேரில் எதோ வந்து நீங்கள் கலந்து கொடுத்துட்ருக்காங்க. அவ்வளவும் சுகர் கண்டென்ட் நமக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது. அப்போது நம்மளை எப்படி நம்ப வச்சு எப்படி பழக்கப்படுத்தி கொண்டு வந்திருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போது இதையெல்லாம் புரிய வைக்கக்கூடிய இடத்துல நாளைக்கு விஜய் வந்து உங்களை எத்தனை ஆண்டு காலமாக எப்படிலாம் நம்ப வச்சுருக்கிறாங்க, எவ்வளோ இயற்கை வளங்கள் எப்படி காண போயிருக்கேன், நான் என்ன விஷயத்துக்காக வந்திருக்கிறேன், எந்த மாற்றத்தை இங்கே கொண்டு வரதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லும் பொழுது பெரிய அரசியல் மாற்றம் நிகழும். அதுதான் இப்போவே தொடர்ச்சியாக நீங்கள் வரக்கூடிய சர்வேவாக இருக்கட்டும், இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வந்து விஜய் அவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விதமாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம அரசியல் காலத்துக்குள்ள அரசியலை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய வாழ்வியலை புரிய வச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அரசியல் மக்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொன்னதை இப்போ நீங்கள் ஏற்கிறீங்களா? என்ன உங்களுக்குன்னு ஒரு பெரிய பவர் கிரியேட் ஆயிருக்கு, உங்களுக்குன்னு ஒரு பெரிய ஆதரவு வலை கிரியேட் ஆயிருக்குன்னு விஜய் கிட்ட கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் ஏற்கிறீங்களான்னு கேட்கு. பிரசாந்த் கிஷோர் சொன்னதை நான் ஏற்கலை சார். ஏன்னா பிரசாந்த் கிஷோர் போல் 1000 பேர் வந்து இதை சொல்கிறாங்க. நம்ம ஒரு பிரசாந்த் கிஷோர் சொன்னதை வச்சு நம்ம அதை பெருசாக பேச வேண்டியதில்லை. ஏன்னா இல்லை, அவர் தானே 15-20% தாவேக்காக்கு வாக்கு சதவீதம் இருக்குது அப்படிங்கிறதுல ரிப்போர்ட்டை ஃபஸ்ட்டு தாண்டிடுச்சு. ஆமாம், அவர் சொன்னார். ஏன்னாக்கா அவருடைய ஸ்ட்ராட்டஜின்றது ஓகே, அவர் சொன்னார், நான் ஒத்துக்கிறேன், அதுக்கு மறுப்பதற்கு இல்லை. ஆனால் எல்லோருக்குமே தெரியும் இது எவ்வளோ பெரிய விஷயமாக மாறும்னு. நீங்கள் வந்து இங்கே மீம் கண்டென்ட்டாக சில பேரை வந்து இங்கே கொண்டு வந்து போடுறாங்க தெரியுங்களா? இன்றைக்கி வந்து ஆனந்த் அவர்கள் பேசக்கூடிய சொல்லாடலில் வந்து மீமா இன்றைக்கி எவ்வளோ பேர் போட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா? ஆனால் அவர் சொன்ன வட்டார வழக்கு மொழியவே வந்து மீமா போட்டானுங்க. அவர் இட்டுட்டு போகிறது தான் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னதே வந்து மீமாலாம் போட்டாங்க. எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் மீது மீம்ஸ் வரல சொல்லுங்கள்? எல்லாத்து மேலேயும். ஸோ இங்கே திட்டமிட்டு சில ட்ரோல் மெட்டீரியலுக்கு உள்ளாகாத தலைவர்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ ட்ரோல் மெட்டீரியல் நீங்கள் உள்ளாக்கி அவரை வந்து நீர்த்து போக செய்யக்கூடிய வேலையை ஒரு பக்கம் செஞ்சு கொண்டே இருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? இப்போ இதெல்லாம் இல்லாமல் ஆமாம், யதார்த்த கல நிலவரம், யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ பேர் வந்து விஜயை சூஸ் பண்ணிட்டாங்க. இனி விஜய்க்கு வந்திருக்கக்கூடிய ஈஸியான விஷயம் என்னன்னாக்கா, அதிமுக காசு கொடுத்து கூப்பிட்டு வர வேண்டிய வேலை இல்லாமல் இவர் ஈஸியாக தன்னை நோக்கி வர வச்சிடறாரு. அவங்கள்ட்ட என்ன நோக்கத்திற்கு வந்தோன்றதை புரிய வைக்கும் பொழுது பெரிய அரசியல் மாற்றம் நிகழும். நீங்கள் கூட்டணி வருது வரலன்றதுலாம் ரெண்டாவது சார். இந்த கூட்டணின்றலாம் செகண்டரி. ஆனால் கூட்டணின்றதை தாண்டி ஒரு பெரிய பலம் விஜயை நோக்கி வந்துருச்சுன்றதை உளவுத்துறை நிச்சயமாக கண்காணித்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த யதார்த்தமான உண்மை புரியும் பொழுது எத்தனை கட்சிகள் வந்து திமுகவோட பயணப்பட போகிறது, அதிமுகவோட பயணப்பட போகிறது, எவ்வளோ பேர் விஜய் நோக்கி வரப்போகிறான்றது உங்களுக்கு காலம் ஈஸியாக காண்பிச்சிடும். ஸோ நிச்சயமாக வந்து இது ஒரு பெரிய மாறுதலுக்கான விதையாக நிச்சயமாக விஜய் இருப்பார். அதில் மாற்ற இல்லைன்னு தான் என்னுடைய கருத்து. எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிறந்தநாளுக்கு சீமான் அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். எப்பவுமே அரசியல் தலைவர்கள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது வந்து வழக்கம்தான். பட் இது வந்து டோட்டலா எடப்பாடி அவர்கள் என்னென்னலாம் நான் சொல்லிலாம் நிறைவேற்றி இருக்கிறாரு, அவர் ஆட்சியில் செய்த நல்லது என்ன அப்படின்லாம் சொல்லி ஒரு பட்டியலிட்டு வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு சீமான். இதை எப்படி பார்க்கணும்? இல்லை ஏதோ கூட்டணிக்கு ஏதோ தயாராகிறாரா சீமான்? கூட்டணிக்கு சீமான் அவர்களை பிஜேபி கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கு, எடப்பாடி கூப்பிடல. 25 வேட்பாளர் அறிவிச்சு இப்போ சின்னம்லாம் கூட வாங்கிட்டாங்க. பட் தொடர்ச்சியாக பிஜேபி எல்லாரையும் கூப்பிடுதான் செய்யுது, அதில் அவரையும் கூப்பிடுது. பட் ஆனால் அவருக்கு ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டியாக அவருக்கு புரிய வச்சிட்டாங்க. நீங்கள் எடுத்த சித்தாந்தம் வேறு, விஜயோடைய வருகைக்கு பின்னாடி உங்களுடைய கூடாரம் எந்த அளவுக்கு உடைகிறது, நீங்கள் பிஜேபியோடு போவது நல்லதா, இல்லை ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு விஜயோடு போவது உங்களுக்கு நல்லதா, இல்லை நீங்கள் தனிச்சே நிற்பது நல்லதான்றதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் நிச்சயமாக அந்த கூட்டணிக்குள்ளே போக மாட்டார். பட் எதற்காக இவ்வளவு அக்கறை கரிசனம்னா, ஏற்கனவே சசிகலாவையும் எடப்பாடி அவர்களையும் சேர்த்து வைப்பதற்காக சீமான் போய் உட்கார்ந்த காலகட்டத்திலிருந்து எடப்பாடி அவர்கள் மீது ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதையும் தனிப்பட்ட ஒரு பாசமும் அவர்களுக்குள்ள ஒரு இணக்கமான ஒரு இதுவுமே இருக்கணும் பொழுது ஒரு நல்லபடியாக ஒரு வாழ்த்து சொல்கிறாரு. அதில் வந்து நம்ம அதை பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. வாழ்த்து சொல்வதால் ஒன்று கூடிடுவார்கள் அப்படின்ட்டு ஒரே மேடையில் வந்து நான் ஏற மாட்டேன்னு அண்ணன் திரும்ப மறுத்ததுக்கும், நாளைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வந்துட்டு முதல் வேலை அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, திரும்ப வெளியனுப்பு தான் சொல்லுவாங்க. மாநாடு நடந்துச்சுல, அதுலேயே என்ன பேசினாங்க, அடங்கி போகிறவன் தான் அடங்க மறுன்னு சொல்லுவான், நம்ம அப்படி சொல்கிறது இல்லை பேசினாங்க. இவர் என்ன சொன்னார் பதிலுக்கு, நீ அக்னி சட்டியை வரையினாலே பானை மண்பானை என் ஜனத்தை வரைஞ்சிட்டு தான் நீ அக்னியை மேலே வரைய முடியும். இந்த கான்ட்ரவர்சி அக்னி பானை அறிவு பானை ஒன்றா இருக்கும் அப்படிலாம் பேசியிருக்கேன். இல்லை அதெல்லாம் சும்மா அந்த கான்ட்ரவர்சி இருந்து கொண்டே இருக்கு இல்லையா. நாளைக்கு ராமதாஸ் அவர்கள் உள்ளே வந்தால் நிச்சயமாக நான் திரும்பவே திமுக வைத்துக்கொள்ளாது, வேல்முருகனை சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க. அப்போ இவர்கள் எங்கே போவாங்க, தனிச்சு நிற்க முடியுமா? ஸோ களம் என்பது மாறும். நீங்கள் இன்றைக்கு அண்ணன் திருமாவளவனுடைய பேட்டி வந்தாலே நம்மளாம் முன்னாடி
ஈகராக வெயிட் பண்ணுவோம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப இன்டெலெக்சுவலாக சொல்லுவார், ரொம்ப போல்டாக ஆமாம் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னை வந்து ஒடுக்குறாங்க, என்னை அடக்குறாங்கன்ற விஷயத்தை வெளிப்படையாக உடைப்பார், ஒரு நெருக்கடி ஏற்படுத்துவார்னு பார்த்தோம். இன்றைக்கி அண்ணன் திரும்ப திறந்தாலே கண்ணை மூடிக்கிட்டு சொல்கிற நிலைமையாக இருக்குது. என்ன பேசிக்க போகிறா, திமுகவுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பார். நாகரிகமாக நம்ம சொல்கிறோம். சில பேர் முட்டு கொடுத்து பேசுகிறான்றாலாம் நமக்கு தேவையில்லை. திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்க போகிறார், இவ்வளோதானன்ற மாதிரி வந்துருச்சுன்னும் பொழுது இவரை எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு காலச்சூழல் நகர்த்தி கொண்டு போயிருக்கு பாருங்கள். எதற்காக? நீங்கள் உங்கள் சித்தாந்தத்தை விட்டு கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்கல்ல. தயவு செஞ்சு இந்த வேலையை பண்ணாதீங்கன்ற அண்ணன் திருமாவுக்கு நம்ம வைக்கிற வேண்டுகோளே, சார் உங்களுக்கு வாரிசு அரசியல் கட்டாயம் இல்லை சார். உங்கள் வாரிசுகளே உங்களோடு பயணிக்கக்கூடிய உங்கள் தொண்டர்கள் தான், உங்களை நம்பியிருக்கக்கூடிய நபர்கள் தான் உங்களுடைய வாரிசு. அவர்களுக்காக நீங்கள் சமகாலத்தில் களத்தில் நீங்கள் நிற்காமல் போயிட்டா, அண்ணன் திருமாவளவன் வந்துட்ட ஒரே ஒரு கேள்வி தான், உங்களுக்கு பின்னாடி உங்கள் கட்சியில் ஒரு நபரை நீங்கள் அடையாளப்படுத்தி சொல்லுங்கள், உங்களை போல் உறுதித்தன்மையோடு அந்த மக்களுக்கு நிற்பான்னு யாரோ ஒரு ஆள் கை கட்டி சொல்லுங்கள் பார்ப்போம். யாரும் நிற்க மாட்டாங்க சார். எல்லாருக்கும் குடும்பம், எல்லாருக்கும் தேவை, எல்லாருக்கும் வேறு மாதிரியான ஒரு இது இருக்குது. நின்று அண்ணன் இரண்டாம் கட்ட தலைவர்களாக விசிகள் நிறைய பேர் உருவாயிருக்கலாம் சார். எல்லாரும் திமுக முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? ரெண்டாவது அவங்களுக்குலாம் குடும்பம், அடுத்து வாரிசை கொண்டு வர தேவையெல்லாம் இருக்குது. அண்ணன் திருமாவுக்கு அதெல்லாம் இல்லை. அவர் நின்னாதான் நிப்பாட்ட முடியும் கட்சியை. அவர் நிற்காட்டி அதுக்கு அடுத்த தலைமுறையில் அடுத்த ரெண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் நிற்க மாட்டாங்க, நீர்த்து போயிடும். கட்சி இருக்கும், திமுகவை சார்ந்தே ஸ்டாலின் சொன்னார்ல, எவனாக இருந்தாலும் இங்கே தான் வந்து நிற்பான்ட்டு, அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையாகிற மாதிரி போயிடும். அண்ணன் திருமா உங்கள் பிள்ளைகள் என்பது உங்களுக்காக நிற்கிறாங்களா, அவங்க தான் உங்கள் பிள்ளைகள். அவருக்காக தயவு செய்து இதற்கு மேல் நீங்கள் துணிந்து நின்றுங்கள். நீங்கள் துணிஞ்சு நின்றுட்டீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட்டு எக்கச்சக்கமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கே இருக்கான். காமனாக அந்த வழியை உணர்ந்த எல்லா நபரும் இருக்காங்க. அண்ணன் திருமாவுக்காக நிச்சயமாக நிற்பாங்க. அதை அண்ணன் உணரணும். பாமக மாநாட்டில் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை வந்து அரசு உடனடியாக வழங்கணும், இல்லைனா மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ராமதாஸ் அவர்கள். ஆனால் அதே சமயம் கோட்டைக்கு போய் ஸ்டாலின் அவர்களை வந்து சந்திச்சேன், தம்பி ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமா எனக்கு செய்து கொடுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கிறாரு ராமதாஸ் அவர்கள். இதை பார்க்கும்போது ஒருவேளை திமுக அணிக்கு பாமக நகருதோ அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் அன்புமணி அவர்கள் பேசும்போது வந்து திமுகவை கடுமையா அட்டாக் பண்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் பாஜக அதிமுக அணிக்கு நோக்கி நகர்றாரோ அப்படிங்கிற பார்வையும் வைக்கப்படும். என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க மாநாட்டில் உங்கள் பார்வையில்? அவர் நகர்றாரு, அன்புமணி வந்து பிஜேபியை நோக்கி நகர்றாரு. அதே இடத்துல முற்றுப்புள்ளி வைக்கிறார் ராமதாஸ் அவர்கள். கட்சிக்குள்ளேயே தனி கூட்டணி வைக்கிறது, தனியாக ஒரு கேங் ஃபார்ம் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சால் யாராக இருந்தாலும் கடலில் தூக்கி போட்டுருவேங்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? ஏற்கனவே கட்டு மரம் ஒன்று மிதந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம், புரியுதுங்களா? அந்த லிஸ்ட்டில் ஒன்றையும் தூக்கி போட்டுருவேன், நீ செல்லா காசாக போயிடுவேன். அதனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் தான் தலைவர், உழைக்கிறவனை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அவனுக்கான சரியான அங்கீகாரத்தை நான் கொடுப்பேன், அவர்கள் தான் வந்து கட்சியை வழி நடத்தணும், நீங்கள் உங்களுடைய இஷ்டத்துக்கு சில வேலைகளை இங்கே செய்யாதீர்கள்னு திட்டவட்டமாக சொல்லிட்டார். ஸோ அவருக்கான நீங்கள் ராமதாஸ் அவர்கிட்ட வந்து ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னாக்கா, தன் சமூக மக்களுக்காக தொடர்ச்சியாக அந்த 10% வாங்கி கொடுப்பதற்கு தொடர்ச்சியாக போராடுறார். அவர் அந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸே பண்ணலை. என்னதான் பண்ணாலும் ஏதாவது ஒரு கூட்டணி போனால் கூட அதை ஃபஸ்ட்டு குறிக்க முன் வச்சிடுறாரு. இதை செஞ்சு கொடுப்பீங்கன்னா நாங்கள் வந்துடுறோன்ற மாதிரியான ஒரு இது. இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடஒதுக்கீடை பிஜேபியால் ஏற்படுத்தி கொடுக்க முடியாது, ஆளுகிற அரசு தானே கொடுக்கணும். அப்போது சென்ட்ரலில் இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறேன்னு சொல்லியிருக்காங்களே, அவங்க நடத்துகிறேன்னு சொல்கிறாங்க சார். பட் ஆனால் எத்தனை ஸ்டேட்டில் சாத்தியப்பட்டுச்சுன்னு இருக்குல்ல, அதை சிஎம் வந்து இங்கே வந்து நடத்தி கொடுத்துருக்கணும், நடத்தி கொடுக்கல. அப்போது நடத்தி கொடுக்குற ஆள்கிட்ட நம்ம வந்து போயிட்டோம்னா ஒரு கால்குலேஷன் போடுங்களேன். திமுக அதிமுக இந்த கூட்டணிகள் நாளைக்கு வந்து பெரும்பான்மை பெறலைன்னு வச்சுக்கோங்க. பெரும்பான்மை பெறாத சூழலில் அவர்களை ஆட்சி அமைப்பதற்கு கூட்டணி கட்சிகளுடைய பலம் தேவைப்படுகிறதுன்னு பொழுது அன்னைக்கு இவர்கள் வைக்கக்கூடிய டிமாண்டை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இப்போ இவங்களுடைய பலத்தை ஏன் காட்டுறாங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் தொடர்ச்சியாக நீ அடுத்து இதே போல் வந்து பல மாநாடுகள் பல கட்சிகள் போடும், தன்னுடைய பலத்தை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் இவ்வளோ பேர் ஏன்னாக்கா இந்த முறை எல்லோருக்கும் தெரிகிறது, தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பது சாத்தியம் இல்லை இந்த எலெக்ஷனுக்கு. இது ஒரு பெரிய இழுபறியான ஒரு எலெக்ஷனாக இருக்கும். தொங்கு சட்டசபைங்கிறீங்களா? கிட்டத்தட்ட அப்படி தான் வரும். ஏன்னா திமுக ஒரு பக்கம் உடைக்கும், அதிமுக ஒரு பக்கம் உடைக்கும், விஜய் சாலிடா ஒரு பக்கம் உடைப்பார். அந்த கூட்டணி ஃபார்ம் ஆகலை, பட் அவர் ஒரு நம்பரை உடைச்சிடுவார். அப்போது எந்த ஆளை ரூலிங்காக வரணுமோ அவர்கள் இவர் விஜயோ அல்லது மிச்ச நபர்களோ சொல்லக்கூடிய டிமாண்டுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். அப்படி கட்டுப்படும் பொழுது அந்த இடஒதுக்கீடை மருத்துவரால் பெற்றுக் கொடுக்க முடியும். விஜய் அதே மாதிரி அவருடைய தலைமையில் தான் வந்து சில விஷயத்தை வந்து போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இவர் வைக்கக்கூடிய டிமாண்டை அவங்க ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அப்படின்னும் பொழுது இது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்திற்கு ஒரு பெரிய வியூகமாக இருக்கும். ஆனால் நான் இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ராமதாஸ் அவர்கள் தன் இன மக்களுக்காக நிற்கிறார்ல, சமரசம் இல்லாமல் நிற்கிறார்ல, அதுபோல் அண்ணன் திரும்பாமல் நிற்கணும். ஒவ்வொரு அரசியல் கட்சியில் தாண்டி சாதிய கட்சியில் வச்சுருக்காங்கல்ல,
நீங்கள் தமுமுகலாம் சாதி கட்சி தான், யாருமே இல்லைலாம் மறக்க முடியாது, புரியுதுங்களா? இந்தியன் முஸ்லீம் தமுமுகலாம் நீங்கள் உங்களுடைய மக்களுக்காக என்ன செஞ்சீங்க, என்ன நிற்கிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போது இதெல்லாம் நீங்கள் நீர்த்து போகாமல் அட்லாஸ்ட் எல்லாருக்கும் தேவை ஒன்று தான் சார், பிறப்பின் அடிப்படையில் எல்லோரும் சமம். இங்கே சமத்துவம் இல்லாமல் ஒரு பேதமை ஒரு சமத்துவம் இல்லாமல் ஒரு பேதமை கற்பிக்கப்படுகிறது இல்லையா, அதை உடைப்பதற்காக தானே அரசியல் தேவைப்படுகிறது. அப்போ இந்த அரசியலை வைத்து அந்த பேதத்தை உடைத்து சரிசமமான தளத்தில் பயணிப்பதற்கு ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் முனைப்பு காட்டணுமே தவிர, நீங்களே கொத்தருமையாக அங்கே போகும்பொழுது தான் இங்கே சிக்கலை ஏற்படுகிறது. இதை உணர்ந்துட்டீங்கன்னாக்கா நல்லது. எனக்கு தெரிந்து இந்த முறை ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை யாரிடமிருந்து பெற முடியும்னு நினச்சாங்க, எனக்கு விஜய் இடமிருந்து பெற முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்கள் இந்த தொங்கு சட்டமன்ற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இவர் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அவர் தான் வந்து ஆட்சியில் வந்து உட்கார வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். அப்படியேப்பட்ட எலெக்ஷன் தான் போயிட்டு இருக்கணும் பொழுது. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து 2026 வந்து விஜய் வந்து ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக இருப்பார், நிச்சயமாக இருப்பார். இவங்க எல்லாரும் இப்போ பேசுகிறாங்கல்ல, இப்போ பேசுகிற போல்ற கால்குலேஷனே வேறு, விஜய் மூவ் பண்ணுற கால்குலேஷனே வேறு. நாளைக்கு அவர் தான் வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு 50 சீட்டு அவர் ஜெயிச்சிருந்தாலுமே அவர் தான் டிசைடிங் அத்தாரிட்டியாக இருப்பார். நிச்சயமாக பாருங்கள் இது நடக்கும். நாம் தமிழர் கட்சிக்கு ஏறு உழவு விவசாயி சின்னம் வந்து கிடைத்திருக்கிறது. இதை வந்து அக்கட்சியினர் வந்து கொண்டாடி வர்றாங்க. ஏற்கனவே விவசாய சின்னத்தை கடந்த தேர்தலில் மிஸ் பண்ணோம், அந்த முறை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விவசாய சின்னம் அவர்களுக்கான ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? விவசாய சின்னம் கிடைத்தது உள்ளபடி மகிழ்ச்சி, வரவேற்கிறேன். அண்ணனுக்கு சீமான் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு அண்ணன் சீமான் இந்த விவசாயிகளுக்காக பரந்தூரில் போய் உட்காருங்க. அந்த பரந்தூரில் போய் இந்த மக்களுடைய விவசாய நிலத்தை கையப்படுத்துறாங்க இல்லையா, தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு தானே இருக்கு. குரல் கொடுக்க வேண்டாம், இதுக்கு மேலே போய் தொழிற்சாலை எதிர்ப்பு போராட்டம், ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எதிர்ப்பு போராட்டம், அப்புறம் நியூட்டன் எதிர்ப்பு போராட்டம், குரல் போராட்டங்கள்லாம் அதில் மறுக்கவே இல்லை, குரல் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இப்போ போய் களத்தில் போய் உட்காருங்கன்றேன். நீங்கள் போய் உட்காருங்க. உங்களை தொடர்ந்து எத்தனை அரசியல் கட்சிகள் அங்கே வராங்க, வரல, யாரெல்லாம் விவசாய மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிரும். உங்களுடைய சின்னமே விவசாய சின்னம், விவசாயிக்காக நிற்கிறேன்றீங்கல்ல. நீங்கள் வந்து பிஜேபியோட இணக்கமாக இல்லைன்ட்டீங்க, காங்கிரஸோட இணக்கமாக இல்லைன்ட்டீங்க, திமுக அதிமுக வேணான்ட்டீங்க, நட்பு ரீதியாக சில நபர்கிட்ட பழக்க வச்சுருக்கீங்க. என் மக்களுக்காக, என் மண்ணுக்காக, இங்கே வாழக்கூடிய உயிரினங்களுக்காக, நீர் ஆதாரத்துக்காக நிற்கிறேன்றீங்கல்ல. அண்ணன் சின்னங்க படைச்சிருச்சுல, இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அங்கே உட்காருங்க. ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உங்களுக்கு பெரிய வாய்ப்பு இது. நீங்கள் எலெக்ஷனில் ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது எவ்வளோ முக்கியமான ரோல் ப்ளே பண்ண தெரியுமா? நீங்கள் போய் அந்த மக்களுக்காக உட்காருங்க. ஏன்னா விஜய் அந்த நிச்சயமாக அந்த ஊருக்கு மறுபடியும் வருவேன் இருக்காரு. அவர் வரதுக்கு முன்னாடி நீங்கள் போய் உட்காந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு இன்னும் ப்ளஸ்ஸு, புரியுதுங்களா? ஏன்னா அவர் வரும்போது வரக்கூடிய க்ரௌடு, அதோட இம்பாக்ட்ன்றது நேஷனல் லெவலுக்கு போகிறதுக்கும் நீங்கள் போகும்போது வரக்கூடியது வந்து அது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு ஒரு பெரிய உதவி செய்யும். அண்ணன் சீமான் உள்ளபடி இந்த சின்னத்தை பெற்றுக்கொண்டு பரந்தூரில் போய் அந்த மண்ணிலேயே உட்காந்துருங்கன்ற. இந்த திட்டத்தை கைவிடும் வரை நான் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன், இந்த மக்களுக்கு உறுதுணையாக நிற்பேன்னு உட்காருங்க. உங்களுக்கு வழக்கு கைதுன்றதெல்லாம் பெருசு கிடையாது. மக்களுக்காக நீங்கள் நின்னீங்கன்றதான் பார்க்கும்போது அதுதான் நாளைக்கு உங்களுக்கு ஓட்டாகவும் கன்வெர்ட் ஆகும். அதுதான் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களை தொடர்ந்து அடுத்தடுத்து யாரெல்லாம் வரலாம், ஏன் அந்த புள்ளியில் நீங்களும் விஜயம் கூட அந்த இடத்துல ஒன்றிணைதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். நீங்கள் போய் உட்காருங்க. விஜய் அவர்களும் சேர்ந்து வரார், 2 பேரும் சேர்ந்து உட்காருங்க. தொட்டு தூக்கிடுவாங்க அந்த அரசாங்கம். அவங்கள பெரிய ஒரு மாறுதலை ஏற்படுத்தும். கருத்தியல் மோதல்லாம் 2வது சார். களத்தில் மக்களுக்காக தான் நீங்கள் 2 பேருமே. அந்த 2 பேரும் இந்த இடத்துல ஒன்றிணைஞ்சிங்கனாக்கா செம்மையாக இருக்கும் அரசியல் களம். செய்யுங்க, நிச்சயமாக அதுக்கான வாழ்த்துக்கள். உதயநிதி அழைத்தால் 2026 தேர்தலில் நிச்சயமாக அவருக்காக பிரச்சாரம் செய்வேன் என தெரிவித்திருக்கிறார் நடிகர் சந்தானம் அவர்கள். ஏற்கனவே நட்சத்திர வேட்பாளர்களை வந்து பலமுறை அதிமுகவும் களமிறக்கியிருக்கு, திமுகவும் களமிறக்கியிருக்கு. நம்ம வந்து பார்த்தோம். நட்சத்திர வேட்பாளர்களை களமிறக்க திமுக திட்டமிட்டு இருக்கா? சந்தானம் அப்படி சொல்றாரு அப்படின்னா சந்தானம் பிரச்சாரம் செய்ய காத்திருக்காரா? இல்லைண்ணா, உதயநிதி அவர்கள் கூப்பிட்டா நிச்சயமா போவேன்னு சொல்லிட்டாரு பொதுவெளியிலும் பொழுது. உதயநிதிக்காக களத்தில் அரசியல் களத்துக்கு வர தயார்னு அர்த்தம். அரசியல் களத்துக்குள்ள வந்தீங்கன்னா நீங்கள் யாரை எதிர்த்து பேசுவீர்கள்? அன்றைக்கு வடிவேலை வைத்து விஜயகாந்தை பேச வச்சாங்க, இன்னைக்கு சந்தானத்தை வச்சு விஜய் அவர்களுக்கு எதிராக பேச வைப்பார்கள் பொழுது சந்தானம் உங்களுடைய கெரியரை முடிச்சுக்கிறதுக்கு நீங்கள் தயாராகிட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏற்கனவே வந்து உங்களுக்கு பெரிய ஒரு கெரியர் இருக்கும் பொழுது நீங்கள் ஹீரோ தான் சொல்லிட்டு போயிட்டு இன்னைக்கு வந்து அந்த காமெடியோடைய வரிசையில் உங்களுக்கு படத்தோட எண்ணிக்கையின் அடிப்படையில் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் அரசியல் களத்துக்குள்ளே வந்து பேசுவது என்பது வந்து உங்களுக்கு சால சிறந்ததாக உங்கள் கெரியருக்கும் எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இது நமக்கு ஒத்து வருமானதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல சந்தானம் அவர்கள் உதயநிதிக்காக களத்துக்கு வருவதற்கு முன்பாக நீங்கள் வரீங்க, உங்கள் நண்பனுக்காக வரீங்க. ஆனால் உங்களுடைய நண்பனுடைய ஆட்சியில் என்ன நடந்து கொண்டிருக்குன்றத ஒரு 10 இடத்துலையாவது இது வரைக்கும் நீங்கள் விமர்சனம் பண்ணக்கூடிய செய்தியில் காமிச்சிட்டு நீங்கள் அரசியல் குளத்துக்குள்ள வந்தீங்கன்னா தான் மக்கள் பிரச்சனைக்காக சந்தானம் குரல் கொடுத்தாரு வந்தாருன்னு யோசிப்பாங்க மக்கள். இல்லாட்டி காசு கொடுத்து ஷூட்டிங் கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டுருக்காங்க, வந்து பேமெண்ட் வாங்கிட்டு இதை பேசிட்டு போகிறான் அப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு அங்கே பெரிய ஐடென்டிட்டிலாம் கிடைக்காது. ஆனால் உங்களுடைய சினிமா வாழ்க்கை என்பது பெரிய பூஜ்யமாக போயிடும். ஏன்னா
ஒரு சந்தானம் வேணால் உதயநிதிக்கு வந்து உதவியாக இருக்கலாம், ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியை விஜய்க்கு உதவியாக இருக்கும். நேரடியாக அவங்க செய்ய மாட்டாங்க. சார் இந்த முறை நீங்கள் பாருங்கள், இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பேர் விஜய் அவர்கள் வருகையை வரவேற்று கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். அது எந்த மாதிரியான வேலையாக மறைமுகமாக விஜய்க்கு உதவுவதற்கான எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ சந்தானம் அவர்கள் தயவு செஞ்சு இப்போ இருந்து இந்த ஆட்சி நடக்கக்கூடிய பிரச்சனையை குறித்து தொடர்ச்சியாக நீங்கள் விமர்சனம் வச்சுக்கிட்டே வாங்க. எலெக்ஷனுக்கு 1 வருஷம் இருக்குல்ல, 1 வருஷத்துக்குள்ள இந்த எல்லா பிரச்சனையும் 1 வருஷம் கூட இல்லை, இன்னும் ஒரு 8 மாதம் தான் இருக்கு. 8 மாதம் இருக்குல்ல, 8 மாதத்தில் ஒரு 8 பிரச்சனையை மேஜரான பிரச்சனையை பேசுங்க. முதல்ல அண்ணா யூனிவர்சிட்டி வாரத்துலேருந்து ஆரம்பிங்க. நம்ம அதுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் வந்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறமேட்டு உங்களை வந்து சமூகத்திற்கான நபராக பார்ப்பாங்க. இல்லாட்டி பேமெண்ட் பெறப்பட்டது 200 மாதிரி உங்களுக்கு என்ன 20,000 பார்ப்பாங்க. அவ்வளோதான். பெரிய ஒரு மாறுதல்லாம் சந்தானத்தால் ஏற்படாது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொண்டு போயிருந்தேன். நன்றி. நன்றி.